மேல காக்கா ஆயிப்போம். எனக்கு புரியல காக்கா. காக்கா ஆயிப்போம் அப்படி. எனக்கு புரியல. என்ன கேவலம் பண்ணாங்க? இதுதான் எனக்கு தெரியும். இப்படி பேச மட்டும் தான் எனக்கு தெரியும். வேற என்ன தெரியும்? காக்கா ஆயி போறது, புறா ஆயி போறது. உனக்கு என்ன பேசுறீங்க? நான் பேசணும் கிடையவே கிடையாது. சோதிக்கிறியா என்ன நினைக்கிறேன்? லாங்குவேஜ் கிடையாது. சோதிக்கிறியா என்ன நினைக்கிறேன்? உன் வாய்ஸ் எப்படி இருக்கு? காக்கா ஆயி போகுது, புறா இந்த லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் பேசுறீங்க முதல்ல? எப்படி பேச கூட தெரியல உனக்கு. நீ என்கிட்ட பேச போதா பேச முடியும். நீ பேசாதே நான். ஏய் கேவலம் என்ன பண்ணாங்க? என்ன நீ எதுக்கு நீ தான் பேச கேவலம் என்ன பண்ணாங்க? எதுக்கு டீ என்ன கேவலம் பண்ணாங்க? என்ன கேவலம் பண்ணாங்க? நான் பேசுறேன் கேவலம் பண்ற உனக்கு என்ன வந்து? நீ என்ன கேவலம் பண்றேன்னா? நான் சொல்லவே கிடையாது. எதுக்கு நீ டீ கேவலம் பண்ண சொன்னியா இல்லையா? இப்ப சொன்ன. எதுக்கு டீ போட்டு நீ யாரை பத்தி சொல்றீங்க? நீ தலையால இருந்தா. நான் போட வரேன். நீ வாடா பேசுற பிரச்சனை நீ தலையால இருந்தா. நீ தலையால தலையால ஸ்கூல் சொல்ல மாதிரி பண்ணல. டாக்ஸிக் கப்பிள் இன் பிக் பாஸ் ஹிஸ்டரி அப்படின்ட்டு பார்வதி அண்ட் கம்ருதீன் இவங்க 2 பேரையுமே தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கேவலமா என்ன பண்ணாங்க சொல்லு அப்படின்ற மாதிரி கம்ருதீன் அவர்கள் சொல்லிட்டு இருக்காப்புல, பார்வதி அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்ன கேவலமா பண்ணல இந்த பிக் பாஸ் வீட்ல? டபுள் மீனிங்ல பேசலையா? மைக்க மறைக்கலையா? இவங்களால வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சஃபர் ஆகலையா? எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கேவலமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த இன்சிடென்ட்டே எடுத்துக்கலாமே. ஒருத்தங்க இல்லாதப்போ அவங்கள பத்தி வந்து பொரளி பேசுறது, அதுவே வந்து ஒரு தப்பு. சரி ஓகே, பிக் பாஸ் வீட்ல நெறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு அத நார்மலா எடுத்துக்கிட்டா கூட, அவங்க வந்ததுக்கு அப்புறமா அத உட்காந்து ஜஸ்டிஃபை பண்ணி அத உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, இது கேவலமான ஒரு விஷயம் இல்லையா? ஒருத்தங்க வந்து உரிமையில பேச வேணாம் அப்படின்னு சொல்லியும் வாடி போடி அப்படின்னு சொல்றது கேவலமான ஒரு விஷயம் இல்லையா? இவ்ளோ கேவலமான விஷயங்கள செஞ்சுட்டு நாங்க என்ன கேவலமான விஷயம் பண்ணோம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு ஒரு கரெக்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியல. நாளுக்கு நாள் இந்த 2 பேரோட கேம் வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டா போயிட்டு இருக்கு. எதுக்கு சப்போர்ட் பண்றோம்? எதுக்காக கத்துறோம்? என்ன பண்றோம்? ஏது பண்றோம்? அப்படின்னு தெரியாம ரொம்ப கேவலமாவும், ரொம்ப சீப்பாவும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு 2, 3 பேர் வேற சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்ல. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக எனக்கு தான் தெரியுதா? இல்ல உங்களுக்கும் அப்படி தெரியுதா? அப்படின்றத மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.